தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தற்போது விஜய் அவர்கள் முதல்வர் ஆவார் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இதில் அவருக்கு பெரும்பான்மை கிடைக்காம மிகப்பெரிய ஒரு ஆட்டம் கண்டது தெரியுமா? அந்த ஆட்டம் காணுவதற்கான ஆட்ட நாயகனாக இருந்தது தான் நாம் தமிழர் கட்சி. ஆமாம், ஆம் தமிழர் கட்சி தோற்றுவிட்டது தான். ஆனாலும் அண்ணன் சீமான் அவர்கள் தான் யார் வெற்றி பெற வேண்டும், யார் வெற்றி பெறக்கூடாது என்பதை எந்த கூட்டணியும் சேராமல் தனித்து அவரது வாக்குகளை உயர்த்தி கொண்டே வருகிறார். அந்த வகையில் 10,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை குவித்த அந்த வேட்பாளர்களை தான் இந்த காணொளியில் நம்ம விரிவாக காண இருக்கோம். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி பொறியாளர் எழிலரசி 11,673 வாக்குகள். ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி மருத்துவர் கார்த்திக் 16,972 வாக்குகள். மணப்பாறை சட்டமன்ற தொகுதி வழக்கறிஞர் அருணகிரி 10,070 வாக்குகள். திருவாரூர் சட்டமன்ற தொகுதி அஸ்வினி 10,031 வாக்குகள். கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி அபுபக்கர் 10,965 வாக்குகள். முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி மருத்துவர் சந்திரபிரபா 15,112 வாக்குகள். அம்பாசமுத்திரம் முனைவர் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் 14,906 வாக்குகள். சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி நாகலட்சுமி 10,430 வாக்குகள். சிவகாசி சட்டமன்ற தொகுதி டயானா 10,191 வாக்குகள். கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதி நதியா தமிழ்செல்வன் 10,181 வாக்குகள். ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி சண்முகசுந்தரம் 13,151 வாக்குகள். ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி மகாலட்சுமி 10,405 வாக்குகள். திருச்சுழி சட்டமன்ற தொகுதி கார்த்திக் ராஜா 12,763 வாக்குகள். கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி கலாமணி ஜெகநாதன் 16,834 வாக்குகள். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி சத்யா 15,108 வாக்குகள். திருவரங்கம் சட்டமன்ற தொகுதி தர்மராஜ் 11,026 வாக்குகள். விருதுநகர் சட்டமன்ற தொகுதி லட்சுமணன் 10,120 வாக்குகள். பல்லடம் சட்டமன்ற தொகுதி தமிழினியர் 13,141 வாக்குகள். சூலூர் சட்டமன்ற தொகுதி ராஜசேகர் 10,147 வாக்குகள். திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி வினோதினி 10,176 வாக்குகள். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி மரிய ஜெனிஃபர் 13,689 வாக்குகள். பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி கண்ணன் 13,145 வாக்குகள். கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி பாண்டி 11,919 வாக்குகள். பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி சீலன் 11,288 வாக்குகள். உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி அபிராமி 15,185 வாக்குகள். அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி சிலம்பரசன் 11,088 வாக்குகள். திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி அபிநயா 13,157 வாக்குகள். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி மருத்துவர் இரா கார்த்திகேயன் 14,065 வாக்குகள். விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி பாலாஜி 11,780 வாக்குகள். ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி திருமுருகன் 10,135 வாக்குகள். மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி ரேவதி 13,024 வாக்குகள். திருவையாறு சட்டமன்ற தொகுதி செந்தில்நாதன் 10,681 வாக்குகள். பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி மேகலா 11,697 வாக்குகள். திருப்பத்தூர் சிவகங்கை ரம்யா மோகன் 15,291 வாக்குகள். ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி கோமதி 10,346 வாக்குகள். சங்கரன்கோயில் சட்டமன்ற தொகுதி கவிதா 12,767 வாக்குகள். தாம்பரம் சட்டமன்ற தொகுதி தமிழ்செல்வி 11,627 வாக்குகள். திருவாடனை சட்டமன்ற தொகுதி வழக்கறிஞர் பிரேம்நாத் 13,389 வாக்குகள். மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி செல்வம் 13,629 வாக்குகள். மாதவரம் சட்டமன்ற தொகுதி கிருத்திகா ஏழுமலை 12,637 வாக்குகள். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி அமுதா நம்பியா 13,245 வாக்குகள். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி ஜேக்கப் தேவதாஸ் அபிஷேக் 11,752 வாக்குகள். கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதி நதியா தமிழ்செல்வன் 10,189 வாக்குகள். போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி கலையரசு 11,455. பரமக்குடி சட்டமன்ற தொகுதி மருத்துவர் இளவரசி 15,363. ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி கரிகால பாண்டியன் 13,274. கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி ஹிம்லர் 12,764 வாக்குகள். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி சத்யாதேவி 14,350 வாக்குகள். திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி முனிஷ் 11,139 வாக்குகள். ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதி சிந்து 13,150. குளச்சல் சட்டமன்ற தொகுதி ஆன்சி சோபாராணி 12,458. வாசுதேவநல்லூர்
இசைமதிவாணன் 12,856. மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி விக்னேஷ்குமார் 10,575. ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி முத்துகேசவன் 10,766. ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி ராஜராமன் 10,652. பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி சங்கரநாராயண் 10,465. ஆவடி புனிதா 16,335. தென்காசி புஷ்பலதா மகாலிங்கம் 16,394. ராதாபுரம் கிரிஜா 15,370. ஆலங்குளம் பால்ராஜ் 23,380. ஒட்டப்பிடாரம் அனுஷியா 17,279. நாங்குநேரி செல்வம் 17,618. மானாமதுரை சண்முகப்பிரியா 19,676. சிவகங்கை இந்துஜா ரமேஷ் 19,021. ஆலங்குளம் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி ஜெயலட்சுமி 21,919. காரைக்குடி சட்டமன்ற தொகுதி 30,793 வாக்குகள். தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள்.